ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஹெல்த் டிப்பு தான். இப்போ இருக்கிற வீட்டுங்களில் பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டுங்களில் டயபெட்டீஸ், ப்ரீ டயபெட்டீஸு இல்லைன்னா டயபெட்டீஸு டைப் 1 டைப் 2 ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தருக்கு அட்லீஸ்ட்டு சில வீட்டுங்களில் இருக்கும். ஸோ நிறைய இப்போது யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் டயபெட்டீஸ் ரிவர்சல் ப்ரோக்ராமு அது இதுன்னெல்லாம் நிறைய போடுறாங்க. பட் டயபெட்டீஸ் ரிவர்ஸு ஆகுதா இல்லையா அப்படின்றது நம்ம போடுற முயற்சி ப்ளஸ் அவங்க கொடுக்குற ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் இருக்கிறது. பட் நிறைய பேருக்கு அது குயிக்காக ஆகுறது அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கோ, கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ஒரு சஞ்சீவினி போல் எல்லா ஒரு நோய்களுக்குமே இது ரெண்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்களுக்கு எப்போல்லாம் நாங்கள் கடைக்கு போகும்போது எப்போல்லாம் முருங்கைக்கீரை கிடைக்குதோ நான் எடுத்துகிட்டு வந்து இப்படி நிழலில் என்ன சொல்கிறது ஷேடில் நான் காய வச்சு ஒரு பேப்பரில் போட்டு காய வச்சா இப்படி வரும். இங்கே பாருங்கள், இப்படி இங்கே பாருங்கள், நல்லா இப்படி ட்ரை ஆகும். எங்கள் ஃபேமிலியில் என் சிஸ்டர் ஆகட்டும், என் தம்பி ஆகட்டும், நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்கேன், எங்கே முருங்கைக்கீரை கிடைச்சாலும் எனக்கு ஒரு 2-3 கட்டு அட்லீஸ்ட் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு. இது கருவேப்பிலை, இது வாங்கிட்டு வந்து ஒரு 2 days தான் ஆச்சு. இது காய வச்சு நியூஸ் பேப்பரில் போட்டு வீட்டுள்ளவே நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு க்ளீனாக போட்டு போயிடுவோம். வர்றதுக்குள்ளே இப்போது வெயில் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரம் கூட காஞ்சிடும். இது இன்னும் காயணும், இன்னும் சாஃப்டாக இருக்குது. இதுவும் அதே போல் இப்படி பண்ணால் நல்லா முறன்னு வர மாதிரி காஞ்சிடுச்சுன்னா நல்லா இது எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே முருங்கைக்கீரையும் சேர்த்து ட்ரை மிக்சியில் நாங்கள் போட்டு கிரைண்ட் பண்ணி நாங்கள் வச்சுக்குவோம். தண்ணி விடாத போட்டு வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நாங்கள் போட்டு வச்சிட்டோம்னா டயபெட்டீஸ் இருக்கிறவங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days ட்ரை பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு கூட நான் என்ன பண்ணேன், ஒரு 250 அளவுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு இருந்தது. நாங்களும் அதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் ஏதோ ஒரு கேட்ராக்ட் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னுட்டு. அப்போது இதெல்லாம் செஞ்சு காலையிலே என்ன பண்ணுவேன், தூங்கி எழுந்து அவங்க வெறும் வயிற்றுல நிறைய பேர் நிறைய டிப்ஸுங்க சொல்கிறாங்க. சொரக்காய் ஜூஸ் குடிங்கோ, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிங்கோ, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், டயபெட்டீஸ்க்கு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நெல்லிக்காவும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ அது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வயதான காலத்தில் வரக்கூடிய அந்த நோய்களை கூட நோய் எதிர்ப்பு சக்தி அந்த டைமில் இருக்காது. வயசான பிறகு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கூட ஒரு நாளைக்கு 2 நெல்லிக்காய் ஒரு மனுஷன் இப்போத்துலேருந்து எடுத்துக்கணும்னா அந்த டைமில் வரக்கூடிய நோய்களை கூட எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இப்போவே ஒரு மனுஷனுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டருங்க சொல்கிறது யூடியூப்பில் ரீல்ஸ்லலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நானும் இங்கே பாருங்கள், இது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு கருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி அதே போல் நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சு அந்த கொஞ்சம் அந்த தண்ணி கிண்ணி பதம் அந்த இது இல்லாமல் பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். காலையில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் இது ஒரு ஸ்பூன்னு குடிச்சிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே குடிக்கிறோம் நாங்கள். இது ஒரு ஸ்பூன் அப்பா அம்மா எல்லாருமே ஒரு ஸ்பூன் காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அந்த காலையில் டீ காஃபி பழக்கம் எங்கள் வீட்டில் யாருக்கும் இல்லை. ஸோ இதை தான் குடிப்போம். சுகருக்கும் நல்லது. முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா ஒரு அதில் இருக்கிற ஒரு நியூட்ரியன்ஸும் பாடிக்கு வரும். கீரைக்கு இருக்கிற அந்த ஒரு தேவையான எல்லா பொருளும் நம்ம உடம்புக்கு டைரெக்டாக வரும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. செய்யறதுக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாள் இதை சாப்பிட்டுட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்து உங்கள் பாடிக்கு செட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தர் பாடி ஒரு மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும்.
ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம். அதை தான் சொல்ல வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் நாங்கள் சாப்பிடுவோம். டெய்லி எடுத்துக்கணுன்னு இல்லை, நீங்கள் ஒரு நாள் எடுத்து ஒரு ஆல்டர்னேட் டேஸ் எடுக்கலாம், இல்லை ஒரு 2 டேஸ் எடுத்துகிட்டு 1 டே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். உங்கள் பாடிக்கு ஒத்து போதான்னு பாருங்கள். நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிற முருங்கைக்கீரை சாப்பிட்டுருந்தோம் கொஞ்சம் வயிற்றுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் பாடி உங்களுக்கு தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என் பாடி ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ என் பாடி என்னன்றது எனக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன நிறைய பேர், ஆக்சுவலி நான் நிறைய பேருக்கு செஞ்சு எல்லாம் கூட கொடுத்துருக்கேன். எனக்கு கேட்பாங்க எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு. ஸோ நான் நிறைய பேருக்கு இதை செஞ்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். ஒரு சின்ன பாக்ஸில் இப்போ கூட செஞ்சு இவ்வளோ பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்க பாருங்கள். ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கூட ஒரு 211 என்னவோ இருந்தது அவங்களுக்கு டயபெட்டிஸு. அவங்க இதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் ஒரு 1.5 month அவங்க சாப்பிட்டாங்க. 1.5 மாதம் வரைக்கும் அவங்க சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் 110 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதை சாப்பிட்டுன்னு இருக்கிற அப்படின்றதுனால அவங்க டேப்லெட் ஸோ எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கூட நான் சொன்ன மாதிரி 110 வரைக்கும் வந்திருந்தது. பட் இதை சாப்பிட்டுன்னு இருக்கிறேன்றதுனால சுகர் மாத்திரை போடாதெல்லாம் விடலை. அவங்க சுகர் மாத்திரையும் கண்டினியூவாக போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், சுகர் மாத்திரை போட்டுட்டு இருக்கும் போதே யாருக்குமே டிராஸ்டிக்காக ஏதோ இறங்குறதில்ல. ஓரளவுக்கு அவங்க அந்த டயபெட்டிஸ்ன்னு வந்துட்டாலே அந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் எல்லாருக்கும் வரும். இவங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. நான் இதை பண்ணி கொடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாச்சு. அண்டு அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கூட இருக்கிற இதை சாப்பிடும் போதெல்லாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ஆனவங்க தான் அவங்களும். ஸோ நீங்கள் உங்கள் பாடி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயினுக்கு நம்ம எல்லாமே நம்ம மைண்டு கேம் தான். ஸோ என் பிரெயினுக்கு நான் சொல்லணும், நான் இதை எடுக்க போகிறேன், எனக்கு நல்லதாவோ. திங்க் பாசிட்டிவ், ஸ்பீக் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் திங்ஸ் ஒன்லி வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்க நான் வீட்டில் செய்வேன். இது இல்லாத இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஈவினிங்கு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப்பில் நல்லா அவ்வளோ வெந்தயம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. இதை நான் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சுருந்தேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு காலையில் எழுந்ததுமே அந்த தண்ணியோடு அவங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் கொடுத்துட்டு அதையும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா டயபெட்டிஸு நிறைய குறையும். மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்றுன்னுட்டு டேப்லெட் போட்டுன்னு இருந்தவர் எங்கள் டேடி. இது ஸ்டார்ட் பண்ணி நைட்டில் மட்டும் ஒரு மாத்திரை போடுற அளவுக்கு வந்திருந்தார். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸு நானும் சொல்கிறேன். எனக்கு எது தெரியும் அது சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பிளைண்டாக எதையும் எடுத்துக்காதீங்க. உங்கள் பாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு சின்ன காஸ்மெட்டிக்கு ஒரு சின்ன க்ரீமாக இருந்தால் கூட நம்ம ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம எடுக்கிறோமோ, அதுபோல் நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்கள் எடுங்க. பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்கேன் நான், ஏன்னா இன்னும் கருவேப்பிலை காயணும். ஸோ இது கட்டிட்டு தண்ணி படாத இடத்துல வச்சுருப்பேன். இதுவும் ட்ரை ஆனதுமே ரெண்டுமே அப்படியே ட்ரை ஜாரில் போட்டு, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், மழை காலமாக இருந்தால் லேசாக ட்ரையாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஈரை கூட எடுத்துகிட்டு நான் ட்ரை மிக்சியில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி வைப்பேன். இப்போ தான் வெயில் காலம் இல்லைங்களா, எனக்கு இது இவ்வளோலாம் ஒரு 15 டேஸுக்கெல்லாம் காலியாகிடும். அண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன நீ செஞ்சுருந்தீன்னா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு. செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கிரிட்டிக்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ பர்சன் டு க்ரோ. நீங்கள் கொடுக்குற நல்ல கமெண்ட்டுக்கினும் என்னோட குறைகளை கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா வளர்கிறதுக்கு எனக்கும் உதவும். ஸோ தேங்க்யூ வெரி மச்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் நான் நலமடைவேன், என்னால் நீங்கள் சில டிப்ஸுங்க எடுத்துக்கின்னு அதனால் உங்களுக்கு ஒரு நல்லதாச்சுன்னா கடவுளுக்கு நன்றி இல்லைங்களா? தேங்க்யூ வெரி மச். அதே தான், திங்க் பாசிட்டிவ், ஸ்பீக் பாசிட்டிவ், and positive things will come to us. Thank you so much. Bye bye.